ஓர் ஆசிரியரின் தோள்களில் சுமக்கும் மௌனமான பாரம். ஆசிரியராக இருப்பது எளிதல்ல. பலர் நினைப்பது போல் வகுப்பறைக்கு சென்று பாடம் நடத்தி தேர்வு வைத்து வீட்டிற்கு திரும்பிவிடும் வேலை மட்டும் அல்ல. கரும்பலகைக்கும் பாட புத்தகங்களுக்கும் பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு பாரம் ஆசிரியர்களாகிய எங்களுக்கு உள்ளது. தினமும் மௌனமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசிரியராக முதன்மையான பொறுப்பு மாணவர்களின் அறிவை வளர்ப்பதே. படிக்க கற்பிக்கிறோம், எழுத கற்பிக்கிறோம், சிந்திக்க கற்பிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மணி நேரங்கள் முழுவதும் பாடத்திட்டங்களையும் புதிய யோசனைகளையும் உருவாக்குகிறோம். ஒரு மாணவன் பின்னடைவு அடைந்து விட்டால் அவன் மனம் உடைந்து போகிறதோ இல்லையோ, எங்கள் மனம் உடைந்து போகிறது. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அவன் தோல்வி அல்ல, அதை எங்கள் தோல்வியாக ஏற்று வாடுகிறோம். ஆனால் கல்வியை விடவும் கனமான ஒன்று உள்ளது, மாணவர்களின் மனமும் நடத்தையும். பல குழந்தைகள் வீட்டிலிருந்து காயங்களோடு வருகிறார்கள், வகுப்பறைக்குள் நுழைகிறார்கள். கோபம், சோர்வு, பேச முடியாத வேதனை, இவை அனைத்தும் அவர்கள் நடத்தையில் வெளிப்படுகிறது. சிலர் கத்துவார்கள், சிலர் கட்டுப்பாட்டை மறுப்பார்கள், சிலர் எல்லைகளை மீறுவார்கள். ஒவ்வொரு அவமரியாதையும் எங்கள் பொறுமையை மட்டுமல்ல, எங்கள் மன உறுதியையும் சோதிக்கிறது, தன்னம்பிக்கையை மெதுவாக சிதைக்கிறது. அந்த தருணங்களில் எங்கள் மனம் கேட்கிறது, நீ ஒரு ஆசிரியரா அல்லது பெற்றோரா? எப்படி மாறிப்போனாய்? புரிந்து கொள்ள முயற்சிப்பது நான் மட்டும் தானா? ஒரு குழந்தை கசப்பான வார்த்தைகளால் பேசும்போது கண்ணீர் விழாமல் தடுத்து மேசை அருகே மௌனமாக பிரார்த்திக்கிறோம். இறைவா, இன்னும் கொஞ்சம் பொறுமையை கொடு என்று வேண்டுகிறோம். அதிகமாக வலிப்பது என்னவென்று தெரியுமா? ஒரு குழந்தை தவறு செய்தால் உலகம் விரல் சுட்டுவது ஆசிரியர்களாகிய எங்களைத்தான். நீங்கள் ஒழுக்கம் கற்பிக்கவில்லை, வகுப்பில் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் 4 சுவர்களுக்குள் நான் ஆசிரியர் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு ஆலோசகர், நடுவர், செவிலியர். சில சமயம் காயப்பட்ட குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஒரே பாதுகாப்பான மனிதர் ஆசிரியர்களாகிய நாங்கள்தான். இந்த பாதையை எளிது என்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த குழந்தைகளை நேசிப்பதால் தான் இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தோம். கல்வியின் சக்தியை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்கள் புன்னகைக்கு பின்னால் இருக்கும் சோர்வை, தனியாக சிந்தும் கண்ணீரை, இரவு வீட்டிற்கு கொண்டு சென்றும் கனமான மனதை யாராவது ஒரு முறை பார்த்தால் போதும் என்று ஆசைப்படுகிறோம். ஆசிரியர்கள் பாடங்களை மட்டும் கற்பிப்பவர்கள் அல்ல. எங்கள் வயிற்றில் பிறக்காத குழந்தைகளின் பாரத்தையும் எங்கள் இதயத்தில் சுமக்கும் 2வது பெற்றோர்கள்தான் இந்த ஆசிரியர்கள். சோர்வு இருந்தாலும், வலி இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும் நாளை மீண்டும் வகுப்பறைக்குள் நுழைவோம். ஏனெனில் இன்னும் புரிதல் தேவைப்படும் ஒரு குழந்தை அங்கே வகுப்பறையில் இருக்கிறது. காக்கப்பட வேண்டிய ஒரு கனவு அங்கு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் அனைத்திற்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் தலை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி.